எங்கே எப்பொழுது பார்த்து எந்த இடத்திலும் பொய், மீடியாவில் பொய், மக்களிடம் பொய், அரசியல்வாதிகளிடம் பொய், மோடியிடம் பொய், அமித்ஷாவிடம் பொய், அமலாக்கத்துறையிடம் பொய், எவ்வளோ பொய். இப்போ நான் ஒரு பொய் சொல்லட்டுமா? இந்த ரெக்கார்டிங் எங்கே பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கீங்க? ஏவிஎம் ஸ்டூடியோ இருக்குல்லங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கள? அது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அடுத்த தெருவுக்கு போனீங்கன்னா பிரசாத் ஸ்டூடியோ, இளையராஜா இசையமைத்த ஸ்டூடியோ இருக்குல்ல, ரெக்கார்டிங் தேட்ரு, அங்கே பக்கத்தில் பார்த்துக்கீங்களா? அதாவது டப்பிங் வந்து வேற ஆள் பேசுவாங்க, நான் வெறும் வாய் தான் அசைக்கிறேன். அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்பணும். அதாவது டப்பிங் வந்து எனக்கு வேற ஆள் கொடுக்குறாங்க, நான் அங்கேயெல்லாம் கொடுத்து முன்னால் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ இல்லை. இப்போ இந்த ரெண்டும் இல்லை. ஏவிஎம் ஸ்டூடியோவும் இல்லை, பிரசாத் ஸ்டூடியோவும் இல்லை, டப்பிங்கும் இல்லை. இப்போ எனது வாய்ஸ் தான் நான் பேசுகிறேன். எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். நானே இப்போ கிராஃபிக்ஸில் வீடியோ போடலாம் தான் பார்க்குறேன். நீங்கள் பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கூலி படத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கிராஃபிக்ஸ் தான். இப்போ சும்மா கையை காலாட்டினா போதும், பணத்தை அள்ளி கொட்டுறாங்களாப்பா. எங்கே தான் கொண்டு போடுறீங்களோ, எங்கே தான் மறைச்சி வைக்கிறாங்கன்னு தெரியலையே. அமலாக்கத்துறை என்னையா பண்ணுறீங்க? எங்கெல்லாமோ போய் தேடுறீங்க, இருக்கிற இடத்த விட்டு எல்லா இடத்த போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சி சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுங்க ஐயா, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ராமச்சந்திரன்.